பார்த்தோன்னே அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு சம்மந்தி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. அது செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 5 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு வரமிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 வெள்ளைப்பூடு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய். இவ்வளோ தான் தேவை. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வேணுன்னா அதையும் ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு கோகனட் ஆயில் பிடிக்கும் அப்படின்னா கோகனட் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா. நான் வந்து இன்றைக்கி கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து அதில் வந்து வரமிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும். ரோஸ்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இதில் கருவேப்பிலை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கருவேப்பிலை சேர்த்தா வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணல. கருவேப்பிலை ஆட் பண்ணால் ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது எல்லாத்தையுமே உள்ளே தட்டிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அரைக்கணும். அரைக்கும் போது என்னென்னா தண்ணி வந்து ஊற்றாமல் அரைங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் கொடுத்து அரைக்கும் போதே அதில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரியே வரும். வேணுன்னா கோகனட் ஆயில் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேரளா சம்மந்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம், அதில் நெய், அப்புறம் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.